Hello everyone, நான் மதன் கௌரி and hello my dear MG squad. சென்னை ஃபுல்லா இருக்கக்கூடிய the PG ஹாஸ்டல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி PG ஹாஸ்டல் அசோசியேஷன் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்களாம். இனிமே வாரத்துல 2 நாள் அப்பளம் போட்டாலே பெரிய விஷயம். முட்டை வாரத்துல 1 நாள் குடுக்க முடியும். அப்புறம் வந்து இந்த மீல்ஸ் எல்லாம் எதிர்பார்க்காதீங்கப்பா. இனிமே வந்து இந்த லெமன் ரைஸ், அப்புறம் டொமேட்டோ ரைஸ் இந்த மாதிரியே குடுத்துக்கிறோம். டீ, காஃபி எல்லாம் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி PGs சென்னையில ஒரு சைடு சொல்றாங்க. PG ஹாஸ்டல் ஓனர்ஸ்லாம். இன்னொரு சைடு இந்தியால இருக்கக்கூடிய பிக்கெஸ்ட் ஹோட்டல்ஸ்ல ஆரம்பிச்சு சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் வரைக்கும் இன்னும் மேக்ஸிமம் 1-2 நாள் தாங்குங்க. அதுக்கப்புறம் எங்களால முடியாது. நாங்க கடைய சாத்திடுவோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. மூணாவது மக்கள், ஓகேவா, பொதுமக்கள். மதுரை அந்த சைடுலாம் பாத்தீங்கன்னா விறகடுப்பு தேடி வந்து நிறைய மக்கள் போக ஆரம்பிச்சிடுறாங்களாம். இன்னும் சில இடத்துல வந்து எலக்ட்ரிக் அடுப்புக்கு வந்து பயங்கரமான டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நியூஸ் பார்க்க முடியுது. நிறைய பேருக்கு ஒரு क्वेश्चन இருக்கும். என்ன மதனாச்சு, இந்தியால வந்து எல்லாருமே நல்லா சமைச்சு சூப்பரா சாப்பிட்டுட்டு தானே இருந்தோம். என்ன திடீர்னு வந்து இந்தியா ஃபுல்லா இந்த சாப்பாடு ரிலேட்டடா ஒரு பெரிய பிரச்சனை வந்துட்டு இருக்குது. அதுவும் சாப்பாட்டுல பிரச்சனை இல்ல. சாப்பாட்டுக்கு தர வேண்டிய அந்த எல்பிஜி கேஸ், குக்கிங் கேஸ் இருக்குல்ல, அதுல என்ன பிரச்சனை இருக்குது? எல்லா இடத்துலயும் சிலிண்டர் இல்லங்கறாங்க, சிலிண்டர் கம்மியா இருக்குங்கறாங்க, சிலிண்டர் இல்லன்னா அங்க ஹோட்டல்ல மூடுறோம் அப்படின்னு சொல்றாங்க, ஹாஸ்டல்ஸ்ல பிரச்சனைங்கறாங்க, பிஜிஸ்ல பிரச்சனைங்கறாங்க. என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத தான் இன்னைக்கு வீடியோல நான் உங்ககிட்ட டீடைலா சொல்லப் போறேன். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, அந்த தனி ஒருவன் படத்துல ஒரு டயலாக் இருக்கும். ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கிற நியூஸுக்கும் 5th பேஜ்ல இருக்கிற நியூஸுக்கும் லிங்க் இருக்குது. இன்னைக்கு கண்ணு முன்னாடி அது தெரிய ஆரம்பிச்சிருக்குது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தள்ளி நடக்கக்கூடிய ஒரு போரோட எதிரொலி தான் இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா நம்ம வந்து சாப்பாட்டுல வந்து ஒரு பிரச்சனை உருவாகி இருக்குது. என்ன நடந்துட்டு இருக்குது? கவர்மெண்ட் இதை எப்படி பிரிவென்ட் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க? அதே மாதிரி நம்ம எப்படி பெட்டரா ப்ரிப்பேர்டா இருக்கலாம்? எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட டீடைலா சொல்ல ஆரம்பிக்கிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியால வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு முடிவு எடுக்கறாங்க. ஓகே, சப்ளை வந்து கம்மியாயிடுச்சு. இந்தியால வந்து அத்தியாவசியமா யார் யாருக்கு தேவை அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு இந்தியன் கவர்மெண்டோட மீட்டிங்ல என்னென்ன முடிவு எடுக்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளோட எல்பிஜி ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணலாம். நம்ம ஊர்லயுமே ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகேவா, இவங்க கிட்ட வாங்குற பெட்ரோலை வச்சு நம்ம எல்பிஜியும் எடுக்கலாம். ஒன்னு ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அது ரொம்ப பேசிக்கான ஸ்டெப். ஆனா இங்க இருக்க நம்ம நினைச்சு பார்க்குற அளவுக்கு வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. நம்ம கிட்ட அந்த அளவுக்கு கெபாசிட்டி இல்ல. ஃபர்ஸ்ட் நம்மளால முடிஞ்சதை நம்ம செய்ய ஆரம்பிச்சிரோம்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ரெண்டாவது, இருக்கிறதுலே முக்கியமான விஷயம் வீட்டுக்கு தேவையான சிலிண்டர். சோ இத பார்த்துட்டு இருக்கிற நிறைய குடும்ப தலைவர்கள் வந்து நம்ம ஃபேமிலியை பத்தி யோசிப்போம். ஃபேமிலிக்கு பிரியாரிட்டி கொடுக்கறதுனால தான் ஹோட்டல்ஸ் வந்து இப்ப மூடிட்டு இருக்காங்கங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்தியன் கவர்மெண்ட் என்ன டிசைட் பண்ணிருக்குன்னா, வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க சமையலுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சிட கூடாது. இந்தியால crores ஆஃப் ஃபேமிலிஸ் இருக்காங்க. இந்த ஃபேமிலிஸ்க்கு தர வேண்டிய டொமஸ்டிக் சிலிண்டர், அதாவது உங்களுக்கு வர வேண்டிய உங்க கிச்சன்ல வைக்க வேண்டிய சிலிண்டருக்கு வந்து இந்தியன் கவர்மெண்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. அதனால என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, வர்ற கேஸ் சப்ளை வந்து கம்மியாயிடுது. ஏன்னா அங்க ஏதோ ஒரு பிரச்சனை, கப்பல்ல வந்து கேஸ் அனுப்பிச்சு விட மாட்டேங்கிறாங்க. அப்போ கம்மியா தான் நம்ம கிட்ட கேஸ் இருக்குது. நம்ம அல்டர்னேட்டா என்ன பண்றோம்? இருக்கிற கொஞ்சம் கேஸை யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறப்போ, பெரிய பெரிய ஹோட்டல்ஸுக்கும் வெளியில இருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ்க்கும் கொடுக்கிறதுக்கு பதிலா அதெல்லாத்தையும் நம்ம கொண்டு போய் ஒரு ஹவுஸ் ஹோல்டுக்கு கொடுப்போம். நாட் ஜஸ்ட் பிக் ஹோட்டல்ஸ், ஈவன் ஹோட்டல்ஸ்க்கே வேணாம்னா அவங்க வந்து கமர்ஷியலா கொடுக்கிறத விட நம்ம வந்து டொமஸ்டிக் யூசேஜ்க்கு கொடுப்போம்னு சொல்லிட்டு தான் ஃபேமிலிஸ்க்கு கொடுக்கணுங்கிற ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கிறாங்க. இங்க ஃபேமிலிஸ்க்கு அவங்க இந்த கேஸை வந்து சப்ளை பண்ண முடிவெடுத்ததுனால கமர்ஷியல் சிலிண்டர் வந்து அவைலபிலிட்டி அடி வாங்குது. கமர்ஷியல் கேஸ்னா என்ன, ரெகுலர் கேஸ்னா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும். ரெண்டுமே எல்பிஜி தான், அதுல எந்த வித்தியாசமுமே கிடையாது. பிசிக்கலா ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் சொல்லணும்னா, நம்மளுக்கு வந்து இந்த 14.2 kg சிலிண்டர் வந்து வைப்பாங்க. அந்த சவுப்பு சிலிண்டர் எல்லார் வீட்லயும் இருக்கும். இதே கமர்ஷியல் செட்டப்ல போனீங்கன்னா 19 kg இருக்கும், இல்ல 47 kg இருக்கும். அதே கேஸ் தான், வேற சிலிண்டர் சைஸ். அந்த ஹோட்டல் கிட்ட பாத்தீங்கன்னா வேற மாதிரி சிலிண்டர் நீல நிலமா இருக்கும்ல, வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஜிஎஸ்டி 5% தான் சிலிண்டருக்கு. ஹோட்டல்ஸ்க்கு இந்த கமர்ஷியலா இருக்கிறவங்களுக்கு 18%. சிலிண்டர் கலர் நம்மளுக்கு ரெட்டா இருக்கும், உங்களுக்கு ப்ளூவா இருக்கும், இல்ல சில நேரங்களில் பிரவுனா இருக்கும். இந்த மாதிரி 1-2 டிஃபரன்ஸ் தானே தவிர இட்ஸ் சேம் கேஸ். அதனால நம்மளுக்கு பிரியாரிட்டி கொடுத்துட்டு ஹோட்டல்ஸ்க்கு கட் பண்றாங்க. அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த கமர்ஷியல் யூசேஜ்ல இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸா இருக்கட்டும், கமர்ஷியல் யூசேஜ்ல இருக்கக்கூடிய பிஜிஸா இருக்கட்டும், அவங்க எல்லாம் வந்து அதனால தான் அடி வாங்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு ப்ராபபிலி இந்த பிஜிஸ் ஹாஸ்டல்ஸ்ல கூட வந்து கேப்பை ரிமூவ் பண்ணிடுவாங்க. அப்படி அவங்க நிறுத்துவாங்கன்னு எனக்கு தோணல. அது ஸ்டார்டிங்ல எடுக்கக்கூடிய ஆர்டர்ஸ்ல வரக்கூடியது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நல்லது லீனியன்சி வந்துரும். பட் கமர்ஷியல் ஹோட்டல்ஸ் வந்து அதனால இப்போ நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இதுக்கான சொல்யூஷன் என்னன்னு நம்மளுக்கு ஒரு கேள்வி இருக்கும். இதுக்கான சொல்யூஷன் நம்ம கையில இல்ல. இதுதான் உண்மை. இந்தியா வந்து அல்டர்னேட்டா என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஓகே நம்ம இன்டர்னலா ப்ரொடியூஸ் பண்றது, நான் இப்போ நியூஸ் பார்த்த வரைக்கும் ஒரு 10% வந்து நமக்கு ஹையரா வந்துட்டு இருக்குது. ஓகேவா, இன்டர்னலா இந்தியா ப்ரொடியூஸ் பண்றக்கூடிய எல்பிஜி வந்து நம்ம 10% இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். அது போக நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மேஜர் குட் திங், நவ் இட் பிகேம் a bad thing அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது பேட் திங் கிடையாது, இட் பிகேம் a challenge அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்னன்னா, லாஸ்ட் 10 இயர்ஸ்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பயங்கரமா இந்தியா ஃபுல்லா வந்து கேஸ் சிலிண்டர் அடாப்ஷனை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருக்காங்க. அதுக்கு நிறைய ஸ்கீம்லாம் வச்சிருக்காங்க. தான் பேன் இந்தியா ஃபுல்லா நீங்க கன்னியாகுமரி டு காஷ்மீர் பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயுமே எனக்கு எல்பிஜி இருக்குது. அது கவர்மெண்ட் ஸ்கீம் வந்து கொண்டு வந்து 14 கோடி பேர் தான் முதல்ல வந்து எல்பிஜி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இந்தியால. இப்போ 30 கோடி ஆக்கியிருக்கும். 10 வருஷத்துல அதை டபுள் ஆக்கிட்டோம். ஓகேவா, பயங்கரமா எல்பிஜி புஷ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. குக்கிங் ஈஸி, நீங்க வந்து விறகடுப்புன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்றதெல்லாம் பார்க்க முடியுது. அது நல்ல விஷயம் கெட்ட விஷயங்கிறதெல்லாம் தாண்டி அதை சமைக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு இரிட்டேட்டிங்கான விஷயம். பொங்கல் ஒரு நாள் விறகடுப்பு வைக்கணும்னா எவ்வளவு வேலையா இருக்கும் யோசிச்சு பாருங்க. டெய்லி அப்படி சமைக்கணும்னா நம்ம சொல்லிட்டு போயிடுவோம் அது சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வீட்ல ஒருத்தங்க உட்கார்ந்து அதை சமைக்கணும்ல, அது அவ்வளவு ஈஸிலாம் கிடையாது. சோ கம்ஃபர்ட்டுக்காக வந்து நம்ம எல்பிஜிக்கு அடாப்ட் பண்றது இந்தியா பயங்கரமா புஷ் பண்ணிருக்குது. அப்போ இந்த கேஸ் சப்ளை வந்து கம்மியாகுதுங்கிறது வந்து ஒரு சேலஞ்ச். ஏன்னா 10 வருஷத்துல டபுள் ஆக்கியிருக்கோம். ஆனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுக்கு ஏத்த மாதிரி ரெடியாக இல்ல அப்படிங்கிறது நமக்கு இப்போ தெரியுது. ஏன்னா நமக்கு பேக்கப்பே ஒரு நாள் 2 நாள் 3 நாள் அப்படி பேசிட்டு
இருக்கப்போ நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம இம்ப்ரூவ் ஆகணும். அது ஏன் அப்படின்னு நம்ம தேடி போய் பார்த்தோம்னா ஸ்டோரேஜ் ஆஃப் திஸ் எல்பிஜி கேஸ் இஸ் மச் காம்ப்ளிகேட்டட். ஓகேவா, நம்ம பெட்ரோல் டீசலை ஸ்டோர் பண்றதை விட இதை ஸ்டோர் பண்றது இன்னும் காம்ப்ளிகேட்டட் டேங்கர்ஸ்லாம் வேணுங்கிறாங்க. ஸோ அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேபி இனிமே இந்தியா வந்து ரியலைஸ் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்மளுக்கு கிட்ட இருக்குது, பட் அந்த அளவுக்கு பயங்கரமான ஸ்டோரேஜ்க்கு இப்போ இல்லங்கிறது நம்மளுக்கு தெரிய வந்திருக்குது. இது போக இந்தியா வந்து அல்டர்னேட்டான சப்ளைஸும் தேடிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கா வந்து ஒரு பெரிய எல்பிஜி சப்ளையர். ஆனா பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கை தொட்டு தொடர தூரத்துல ஈரான் இருக்குது, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் இருக்குது, துபாய், இஸ்ரேல் எல்லாமே இருக்காங்க. ஆனா அமெரிக்கா நம்ம அப்படியே சுத்தி உலகத்தோட மறுபக்கத்துக்கு வரணும். முருகன் மாதிரி வேர்ல்டு ஃபுல்லா சுத்தணும். நம்ம ஆப்போசிட்ல போனா தான் அமெரிக்கா இருக்காங்க. அவ்வளவு தூரம் விநாயகர் மாதிரி கிட்ட போயிட்டு வர முடியாது. அப்ப அவ்வளவு தூரம் நம்ம ஆப்போசிட்ல போனோம்னா நம்மளுக்கு வந்து அந்த ஷிப்பிங் காஸ்ட் இருக்குல்ல, அது எல்லாமே காஸ்டா வந்து ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிடும். இந்த பிரச்சனைனால இந்தியா வந்து யுஎஸ் இவ்வளவு நாள் நம்ம வாங்காம ரொம்ப வாங்கல. ஓகேவா, ஓரளவுக்கு வாங்கிட்டு இருந்தோம். பட் இப்போ யுஎஸ் கிட்ட இருந்து நம்ம வாங்குறதையும் இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். ஆப்பிரிக்கால இருந்து சில கண்ட்ரீஸ்ல இருந்து கேஸ் வாங்குறது இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். இந்தியா இன்டர்னலா கேஸ் ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு டெம்பரரி செட்பேக். இப்படியே வந்து நம்மளுக்கு கேஸே இல்லாம அப்புறம் எல்லாரும் விறகடுப்பு போகணுமா நான் பார்த்தேன். எங்க ஊர்ல தான் நிறைய பேர் விறகடுப்புக்கெல்லாம் போறாங்க, நியூஸ் பார்க்க முடிஞ்சு. தேவையில்ல. இது சால்வபிள் ப்ராப்ளம் தான். இது வந்து ஐயோ முடிஞ்சு கோவிட் மாதிரி 2 வருஷத்துக்கு முடிஞ்சு அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. இது வந்து ஒரு டெம்பரரி செட்பேக். ப்ராபபிலி எனக்கு தெரிஞ்ச ஒரு 1 or 2 வீக்ஸ்ல இதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனா ஒரு விஷயம் கன்ஃபார்ம்டா சொல்ல முடியும், விலை இன்க்ரீஸ் ஆகும் கண்டிப்பா. ஏன்னா இப்போ வந்துட்டு இருக்கிற இதுல பிரச்சனை, வந்துட்டு இருக்கிற கப்பல்களை இது மூலியமாவே கொண்டு வந்தா கூட இன்சூரன்ஸ் விலை அதிகமாயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. விலை அதிகமாகுமே தவிர சப்ளை வந்து கம்ப்ளீட்டா நிக்குங்கிறது வந்து நான் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் ஐ டோன்ட் திங்க் சோ. இதனால பாதிக்கப்படக்கூடியது யாரு? இமிடியேட்டா ஹோட்டல்ஸ் மட்டும் யோசிப்போம். ஹோட்டல்ஸ் மட்டும் கிடையாது. ஹோட்டல்ஸ் ஃபர்ஸ்ட் ஆமா இல்லன்னுலாம் சொல்ல. பட் அதுக்கு அடுத்து சின்ன சின்ன கடை, தள்ளு வண்டியில இருக்கிறவங்க, அப்புறம் இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில டை போடுறதுக்கு பாய்லர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு கேஸ் தேவை. அவங்க அடி வாங்குவாங்க. ஏன்னா கமர்ஷியல் யூஸ்க்குள்ள அவங்க எல்லாம் வந்துடுறாங்க. இந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. ஸ்விக்கி, ஜொமேட்டோல டெலிவரி எடுக்கக்கூடிய பசங்க நிறைய பேர் அடுத்த கொஞ்ச நாளுக்கு ஆர்டர் டிமாண்ட் வந்து பயங்கரமா கம்மியாயிடும். ஹோட்டலை நம்பியே சாப்பிட்டு இருக்கவங்க நிறைய ஊர்ல இருப்பாங்க. அவங்களுக்கு பிரச்சனை. இந்த மாதிரி நம்ம நிறைய பேர் சாப்பிடுறப்ப விவசாயிகளை யோசிக்கிறோம், முக்கியமான விஷயம். பட் விவசாயிங்க மட்டும் கிடையாது, இந்த எனர்ஜி செக்டார்ல இருக்கிறவங்களும் அதுக்கு ரொம்ப பெரிய கான்ட்ரிபியூஷன். அப்புறம் சாப்பாடுங்கிறது யூனிவர்சலா எல்லாருக்கும் இருக்கிறப்போ விலைவாசி ஏறுறப்போ எல்லாமே மொத்தமா அஃபெக்ட் ஆகும். சாப்பாடோட விலை ஏறுறப்போ இது வந்து சாப்பாடு மட்டும் இல்ல, மொத்தமா வந்து நம்ம எல்லாரோட விலையுமே ஏத்தி விட்டுட்டு போயிடுது. அதுதான் இப்போ இருக்கிற சேலஞ்ச். பட் ஓவரால் இதுதான் நடந்துட்டு இருக்கிற விஷயம். முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபைடா சொல்லியிருக்கேன். நம்ம என்ன பண்ண முடியும், அதை ஏதோ சொல்லலாம்னு சொன்னி நீ அதை பெருசா டிஸ்கஸ் பண்ணலன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு ரீலா ஒரு நிமிஷத்துல சொல்லிடலாம். இருந்தாலும் நான் மறுபடியும் கூட நான் அதை ரீலாவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம சமைச்சு நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க போய் பாத்தீங்கன்னா நிறைய வேஸ்ட் ஆகும். கண்ட மணிக்கு வேஸ்ட் ஆகும். நம்ம அந்த வேஸ்டேஜை கண்ட்ரோல் பண்ணாலே நமக்கு ஒரு பெரிய பெர்சன்டேஜ் வந்து நம்ம சேவ் பண்ண முடியும். ஏன்னா நீங்க வேஸ்டேஜ் ரிவர்ஸ்ல நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்களேன். நம்ம பாதி சமைக்கிறோம், பாதி சாப்பிடுறோம், பாதி வேஸ்ட் ஆகுது. நிறைய பேர் வீட்ல இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. இது ஏழை பணக்காரங்கன்னு பாகுபாடு பார்க்காம எல்லார் வீட்லயும் இருக்கிற ஒரு பிரச்சனை ஃபுட் வேஸ்டேஜ். நிறைய பேர் வந்து சாப்பாடு வந்து நமக்கு தேவையானதை விட அதிகமா சமைச்சிடுவாங்க. அப்பா அம்மா கிட்ட நம்ம கேட்டு வாங்கிடுவோம். ஆனா அதை ஃபுல்லா சாப்பிட்டு முடிக்க மாட்டோம். அவர் கொடுத்ததை முழுசா சாப்பிட்டு முடிக்க மாட்டோம். அப்போ அதுக்கு யூஸ் பண்ணப்பட்ட எனர்ஜி இருக்குல்ல, இது 1 கிலோ அரிசியை வந்து நம்ம வேக வைக்கிறோம்னா நம்ம 1/2 கிலோ போதுன்னா 1/2 கிலோக்கு வேக வச்சோம்னா எல்பிஜி மிச்சம் தானே. காய்க்கு சாப்பாடு எல்லாத்துலயுமே இந்த கேட்டகரி வரும்ல. சோ ஃபுட் வேஸ்டேஜை கம்மி பண்ணணும்னா நம்ம முழுசா வாய்க்குள்ள தள்ளு அப்படின்னு சொல்லல. சமைக்கிறதுலயே வந்து நம்ம ரிவர்ஸ்ல போய் இவ்வளவு போதுமாங்கறத முதல்லயே தெளிவா சொல்லிட்டோம்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம டொமஸ்டிக் லெவல்ல நிறைய சேவ் பண்ண ஆரம்பிக்கலாம். அது இது என்ன மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ண போகுதுன்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. பட் இருந்தாலும் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு ஸ்டெப் சிறு துளி பெருவெள்ளம் வாங்க. அதை மட்டும் நான் ஸ்ட்ராங்கா சொல்லிக்கிறேன். நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன். இவங்களுக்கு இல்லாத அறிவு நம்மளுக்கு இருக்குது. நம்ம அதை பண்ணிட்டு போவோம். நாளைக்கு நான் உங்களை ஒரு வீடியோல பார்க்குறேன். until then bye. மதன் கௌரி. முடிஞ்ச அளவுக்கு இதை நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்க. ஃபுட் வேஸ்டேஜை கம்மி பண்ண பாருங்க. குக்கிங் வேஸ்டேஜை கம்மி பண்ண பாருங்க. பிளான் பண்ணி சமைக்க ஆரம்பிங்க. இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்கிற சிலிண்டர் நம்ம கையில இருக்குல்ல, அதுதான் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரே ட்ரூத். நம்மளுக்கு வருமா வராதா என்ன நடக்கும் எல்லாமே அன்பிரடிக்டபிள். ஓரளவுக்கு அப்படி பெருசா பிரச்சனை ஆகாதுங்கிறது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். பார்ப்போம். பட் இருந்தாலும் நம்ம கையில இருக்கிற சிலிண்டர் நம்ம கையில இருக்கிறதா அதை கால்குலேட்டடா யூஸ் பண்ண ஆரம்பிக்கணுங்கிறத யோசிங்க. ஓகேவா? நாளைக்கு நான் இன்னொரு வீடியோல பார்க்குறேன். உங்க ஃபேமிலி குரூப்ல இந்த வீடியோ எஸ்பெஷலி ஷேர் பண்ணுங்க. இது ஃபேமிலிஸ்க்கு ஆன ஒரு வீடியோ தான். குடும்பங்கள் கொண்டாடும் வீடியோவா தான் இன்னைக்கு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் மேக்ஸிமம் இன் யுவர் ஃபேமிலி குரூப்ஸ். ஐ சி யூ டுமாரோ. நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் நாளைக்கு என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத பேசுவேன். இந்த இஷ்யூ ஃபுல்லாவே நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு எல்லா கண்டென்ட்டும் வந்து சேரணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெய்லி வேர்ல்டு ஃபுல்லா இந்த பிரச்சனை ரிலேட்டடா என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு நான் சொல்லிட்டே இருக்கேன். ஐ சி யூ டுமாரோ. லவ் யூ ஆல். டேக் கேர். பை. Cheers MGs. All the best. Conserve best.